இந்த நிறைய டேஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரூமர்ஸா இருக்கட்டும், இல்ல உண்மையா இருக்கட்டும். பார்சலோனா ஒரு பெரிய பிளேயர் சைன் இன் பண்ண போறாங்க. அது யாருன்னு தெரியுமா? நிக்கோ வில்லியம்ஸ். இந்த டீல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகாத மாதிரியே இருந்தது. இல்ல ரியல் மேட்டர் வேற லீக் ஆனாங்க. ஆனா இப்ப நிக்கோ வில்லியம்ஸோட ஏஜென்ட் பார்சலோனா பிரசிடென்ட் கிட்ட போய் மீட் பண்ணிக்கிறாரு. 90% டோக்கன் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைனிங் தான். நிக்கோ வில்லியம்ஸ் அவரோட ஏஜென்ட் கிட்ட சொல்லி பார்சலோனா கிட்ட பேச சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ அவரோட பழைய கிளப்ல இருந்து கான்ட்ராக்ட் முடிய போது இப்போ அவர் பார்சலோனா சைன் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. இந்த டிரான்ஸ்ஃபர் பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டா மூவ் பண்றாங்க. அதனால நம்ம எந்த ரூமர்ஸ் நம்ப கூடாது. அபிஷியலா வரும்போது நம்ம பார்ப்போம். நிக்கோ வில்லியம்ஸோட ஏஜென்ட் பார்சலோனாக்கு ஒரு பார்சலோனாக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட ஏன்னு கேட்டப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா அவர் நிக்கோ வில்லியம்ஸோட ஏஜென்ட்டும் நெக்கோவும் ஒரு சின்ன மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இது ஒரு சஸ்பென்ஸாவே அப்படியே மூவ் பண்றாங்க இந்த கான்ட்ராக்ட். இந்த நியூஸ் கேட்டு அத்லெட்டிகோ பில்பாவோ அதான் நிக்கோ வில்லியம்ஸோட கிளப் கொஞ்சம் ஸ்டன்னா இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவர் அவரோட கான்ட்ராக்ட் முடிப்பது. அந்த கான்ட்ராக்ட் முடிக்கிறதுக்குள்ள அத்லெட்டிகோ பில்பாவோ என்ன பண்றாங்கன்னா 2027 வரைக்கும் அவர் எப்படியாவது சைன் இன் பண்ணிடணும் இல்ல ரினியூ பண்ணிடணும்னு பாக்குறாங்க. ஏன்னா ஃப்ரீ ஏஜென்ட் ஆயிட்டா பார்சலோனா ஈஸியா வாங்கிடுவாங்க. அதுவே சைன் இன் பண்ணிட்டா கொஞ்சம் அத்லெட்டிகோ பில்பாவோ கொஞ்சம் காசு கிடைக்கும். அதனால கொஞ்சம் அவங்க நிறுத்திட்டு பாக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா நீங்க யோசிப்பாரு. ஆனா இதுல கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்கு. ஏன்னா ரஃபினியா அபிஷியலாவே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்னோட பொசிஷன்ல வேற ஏதாவது பிளேயர் சைன் பண்ணா நான் கண்டிப்பா பார்சலோனாவுக்கு போயிடுவேன்னு. ஸோ இதுக்கு பார்சலோனா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி ரோலிங்ல வைக்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன் யமால் அண்ட் ரஃபினியா ரெண்டு பேருமே சப்மார்ட் ஆள் இல்லாம ஃபுல் மேட்ச் பிளே பண்ணாங்க. இதனால இன்ஜுரி ரேட் அதிகமா இருந்தது. மேபி ஏதாவது சான்ஸ் கிரியேட் பண்ணி ரோலிங்ல வைக்கலாம். நிக்கோ வில்லியம்ஸ் பார்சலோனாக்கு வரது ஒரு நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா பார்சலோனால போன சீசன் அதை இந்த சீசன் நிறைய இன்ஜுரிஸ். லெஃப்ட் பேக் பால்டே அவங்கெல்லாம் நிறைய அவனுக்கு எல்லா மேட்சுக்கும் அவனை ஆட விட்டுருந்தாங்க. அப்ப அந்த மேட்ச் எல்லாம் நீங்க நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க. யமால் நிறைய மேட்ச் ஆடி இருப்பாரு. இப்ப நிக்கோ வில்லியம்ஸ் வந்தாருன்னா ஒரு ரோலிங் சப்ஸ்டியூஷனா மாத்திக்கலாம். ரஃபினியா இடத்துல நிக்கோ வில்லியம்ஸ் ஆடலாம். அதே மாதிரியே ரஃபினியா லெஃப்ட் லெக் அவரு யமால் இடத்துல ஆடலாம். அப்ப யமாலுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி எப்படி நம்ம மாத்திக்கலாம். அது ஹேண்ட்ஸ் ஃபிளிக் அது போன வருஷம் ட்ரை பண்ணாரு. ஆனா நிறைய பிளேயர்ஸ் இல்லைனால அது அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்புறம் ஹேண்ட்ஸ் ஃபிளிக் எந்த மாதிரி பிளேயர் தேவைன்னா 1 vs 1 டியூவல் மாத்தணும். அதுக்கப்புறம் சான்ஸ் நிறைய கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி தான் பிளேயர்ஸ் ஹேண்ட்ஸ் ஃபிளிக் வேணும். நிக்கோ வில்லியம்ஸ் பர்ஃபெக்டான ஒரு பிளேயர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரியல் மேட்ரிட் இந்த ரேஸ்ல இருந்தாங்க. இப்போ வேற அர்சனல் வேற வந்துட்டாங்க. எப்படியாவது இந்த 2 மாசத்துல ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா எப்படியாவது சைன் இன் பண்ணணும். என்ன நடக்குது